இந்த ரசிகர் அந்த ரசிகரில் தாக்குறது, அந்த ரசிகர் இந்த ரசிகர் வழக்கமாக இருக்கிற காக்கா கூட்டம் தான் வந்து ட்ரெய்லரில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு. நோக்கமே வந்து படம் ஃபெயிலியர் ஆகணுன்ற அந்த எண்ணத்துலேயே வந்து சில பேர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பூர்த்தி பண்ண முடியாது. ஆனால் ஒட்டுமொத்தமாக வந்து உலகம் முழுவதும் வந்து கொண்டாடக்கூடிய நடிகராக இன்றைக்கும் வந்து டாப் 1ல் இருக்கிறார்ல. ஸோ அதனால தான் சூப்பர் ஸ்டார்னு சொன்ன வார்த்தை சரியான வார்த்தை. கலாநிதி மாறன் சொன்னதும் சரியான வார்த்தை. நம்பர் 1 அவர் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். கூலி திரைப்படத்துடைய ட்ரெய்லர் வெளியாகி கிட்டத்தட்ட 2 நாட்கள் ஆயிடுச்சு. விசிஸும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல கோடிகளை வந்து கடந்திருக்கு. நீங்கள் எப்படி சார் இருக்குது உங்களுக்கு ட்ரெய்லர்? மாஸ், மெகா மாஸ் அப்படின்னா சொல்லலாம். அதுதான். ஏன்னா வந்து எத்தனையோ படங்கள் ட்ரெய்லர் நம்ம பார்த்துருக்குறோம். இதில் வந்து ஒரு எதிர்பார்ப்போடு பார்க்கும்போது இருக்கிறனா அதில் இருக்கிற ஸ்டார்கள் வந்து எல்லாமே வந்து ஒரு ஏரியாவில் கலக்கணவங்க. அப்படி இருக்கும்போது கேட்டால் அந்த வியூஸ் பார்க்கும்போது எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குது சார். சில குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு சில நடிகருடைய ரசிகர்கள் தான் இந்த படம் வந்து ட்ரெய்லர் நல்லாவே இல்லை, அது இப்போல்லாம் சார் அது வந்து போட்ட அடுத்த நிமிஷமே அவனுக்கு சொல்லிட்டானுங்க அதில் ஒன்றும் இல்லை, அது இல்லைன்னு சொல்லி வழக்கமாக சொல்கிறது தானே, நெகட்டிவான பேசுகிறது தானே. அது குறிப்பாக யார் இந்த ரசிகர் அந்த ரசிகரில் தாக்குறது, அந்த ரசிகர் இந்த ரசிகர் வழக்கமாக இருக்கிற காக்கா கூட்டம் தான் வந்து ட்ரெய்லரில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு. ஒரு முறைக்கு ட்ரெய்லர்ன்றது வந்து ஒரு முறை மட்டும் பார்த்துட்டு அப்படியே சொல்லிட முடியாது, அடுத்தடுத்து பார்க்கணும். ஸோ அதில் வந்து எல்லாத்தையுமே ட்ரெய்லரில் காமிச்சா ஒன்றுமே இல்லைன்றுவாங்க. அதுவே சிக்கல் இருக்குது. ட்ரெய்லரில் எல்லாத்தையும் காட்டிட்டாங்கன்னா படம் ஃபுல்லாக இவ்வளோ தானே, இது தாண்டி ஒன்றும் இல்லைன்ற மாதிரி ஆகிடும். கதையை வந்து ட்ரெய்லர் மூலமாக தெரிஞ்சிக்கக்கூடாது. அந்த அடிப்படையில் தான் அந்த ட்ரெய்லர் அமைஞ்சிருக்கு. நான் என்னுடைய கணிப்பு அது. ஒரு ட்ரெய்லர்ன்றது வந்து கேட்டால் படத்துக்கு வர வைக்கணும். அந்த ட்ரெய்லர் வந்து முழுசாகவே கதையே அதில் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். இல்லை சார், இந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு வந்து படமும் சுமாராக தான் இருக்கும், ரஜினிகாந்தில் ரிட்டையர் ஆகிட்டு வீட்டில் உட்காரணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு காழ்ப்புணர்வுல சொல்கிறது சார். குறிப்பிட்டு வந்து விஜய் ரசிகர்கள் தான் அதை சொல்லிட்டு இருக்கிறாங்களே தவிர எல்லாருக்குமே வந்து ஆகஸ்ட் 14 அன்னைக்கு வரும்ன்ற அந்த எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த டீம் வந்து அந்த மாதிரி டீம். இது லோகேஷ் கனகராஜ் வந்து சன் பிக்சர்ஸு, லோகேஷ் கனகராஜ், ரஜினி சார், அதுக்கப்புறம் வந்து அனிருத், அதுக்கப்புறம் நடிக்கக்கூடிய மற்ற நடிகர்கள் எல்லாருமே ஒரு ஸ்டேட்டில் கோல வச்சுக்கிற நபர்கள் தான். அது சோபினோட நடிப்பாக இருக்கட்டும், வந்து நாகார்ஜுன நடிப்பாக இருக்கட்டும், அமீர்கான் நடிப்பாக இருக்கட்டும், உபேந்திரா நடிப்பார், இப்படி எல்லாரும் கேட்டால் எல்லா ஸ்டேட்லேயும் இருக்கிற வந்து ஒரு முக்கியமானவர்கள் வந்து படத்தில் இருக்கும்போது டீம் வந்து வெயிட்டான டீமாக தான் எனக்கு தெரியுது. ஸோ அந்த டீம் வச்சு நமக்கு சொல்லலாம், எப்படி விக்ரம் 2ல் எப்படி ஒரு டீம் வந்து வெயிட்டான ஒரு டீம் இருந்ததோ இந்த படத்தை அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நம்ம இப்படி தான் நம்ம வந்து பார்க்கணுமே தவிர நோக்கமே வந்து படம் ஃபெயிலியர் ஆகணுன்ற அந்த எண்ணத்துலேயே வந்து சில பேர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பூர்த்தி பண்ண முடியாது. சார், லோகேஷ் கனகராஜ் எடுத்த படத்துலேயே விக்ரம் திரைப்படத்தோட ட்ரெய்லரும் லியோ திரைப்படத்தோட ட்ரெய்லர் தான் சூப்பர் ட்ரெய்லர் அப்படின்றாங்க. இது எப்படி? அப்படிலாம் கிடையாது சார். அப்படி பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரைட்டாக நேரடியாக சொன்னோன்னா மாநகரம் படமும் கைதியை தவிர்த்துட்டு லோகேஷோட வந்து மற்ற படங்களுக்கு சொல்லலாம், நீங்கள் வந்து அதுக்கு ஈக்குவலாக சொல்ல முடியாது. எடுத்த படங்கள்லேயே ரொம்ப நல்ல படம், டாப்பான படம்னு சொன்னால் மாநகரமும் கைதியும் தான். அதுக்கு பிறகு வேணால் விக்ரம் 2 சொல்லலாம். அதான் லியோ ரொம்ப மோசம்லாம் சொல்லலை. அதில் சில சர்ச்சைகளான சில விஷயங்கள்லாம் வந்து எஸ்எஸ்சியே பேசியிருப்பார், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சில கருத்துக்கள் வந்து சொல்லும்போது வையாபுரி கேரக்டர் வச்சு சொல்லும்போது எஸ்எஸ்சியே அது வந்து எதிராக பேசியிருக்காரு, படத்துக்கு எதிராக பேசியிருக்காரு. ஏன்னா வந்து கிறிஸ்தவ மதத்தில் வந்து இந்த மாதிரியான சில சடங்குகள்லாம் செய்ய மாட்டாங்க, ஆனால் அதில் வந்து நரபலின்ற விஷயம்லாம் வந்து கிறிஸ்தவ மதத்தில் கிடையாதுன்ற மாதிரிலாம் சில கருத்துக்கள் சொல்லியிருந்தார். அது முரணாக தான் இருந்தது. ஆனால் படமாக பார்த்து கடந்து போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன். ஆனால் லோகேஷோட படத்திலே நம்ம பெஸ்ட் ஒன்றுன்னா அது வந்து மாநகரமும் அடுத்தது வந்து கைதியும் சொல்ல முடியும். இதுதான் உண்மை. அதுக்கு பிறகு விக்ரம் 2ல் வந்து படம் நல்லா இருந்தது. அதுவும் டீம் தான் வந்து ஆர்டிஸ்ட்டுங்களை செலக்ட் பண்ண அந்த விதம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே வந்து அது லோகேஷ் அடிச்சிக்க முடியாது. இந்த படமும் அப்படி தான் இருக்குது. ஸோ அமீர்கான், நாகார்ஜுனா, உபேந்திரா, சோபின், சஃபீர் மற்றும் பல நட்சத்திரங்கள் இந்த படத்தில் இருக்காங்க. இந்த ட்ரெயிலர் பார்க்கும்போது எல்லாருக்கும் ஈக்குவலான கேரக்டர் கொடுத்துருப்பாருன்னு நம்புறீங்களா? இல்லை, கண்டிப்பாக சார். லோகேஷ் ஏற்கனவே நேர்காணலில் கூட சொல்லியிருக்காரு. லோகேஷ் பல நேர்காணல் சொல்கிறது என்னென்னா எல்லாருக்கும் ஒரு ஈக்குவல் போர்ஷன் கொடுத்துருப்பார். எப்படி விக்ரம் 2ல் வந்து விஜய் சேதுபதிக்கும் வந்து மற்ற நடிகர்களுக்கும் அந்த பகத் பாசிருக்கெலாம் எப்படி ஒரு ஈக்குவலான ஒரு வாய்ப்பு கொடுத்தாரோ அதே மாதிரி தான் கொடுத்துருப்பார் கண்டிப்பாக.
ஏன்னா வந்து எல்லாமே பெரிய ஸ்டாருங்க. நாகார்ஜுனாவாக இருக்கட்டும், அமீர் கானாக இருக்கட்டும், இந்த உபேந்திராவாக இருக்கட்டும், சோபினா இருக்கட்டும், எல்லாருமே வந்து அந்தந்த ஸ்டேட்டில் அவங்களுக்கு வந்து, அதுவும் சோபின்லாம் ஒரு கேரக்டர் அப்படியே ஒன்றி போகிற நபர். அவரது உண்மையிலே இந்த படத்தில் நான் ரொம்ப எதிர்பார்க்குற கேரக்டராக வந்து நிச்சயமாக வந்து அமீர் கானையும் சோபினும் தான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். அவங்க எப்படி ப்ரெசன்ட் கொடுக்க போகிறாங்கன்றது தெரியல, பார்ப்போம். தொடர்ந்து வந்து ரஜினியை வந்து ரிட்டையர் ஆகணும் இதையே சொல்லிட்டு இருக்காங்களே, இவங்களுக்கு என்னதான் பிரச்சனை? அவங்க தானே சார் முடிவு பண்ணோம். இவங்க யார் சார் சொல்கிறதுக்கு? சார் எனக்கு நான் எல்லா பேட்டிலையும் நான் நேர்காணலையும் நான் சொல்கிறது தான், ரஜினியை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு எல்லையை தாண்டிட்டார். எப்படி வந்து இப்போ இசை ஞானி எப்படி சொல்கிறாங்க அந்த மாதிரி இருந்தால் அவருடைய லிமிட்டை தாண்டி தான் நடிச்சிட்டு இருக்கிறாரு. அவருடைய வயசில் வந்து சிவாஜிலாம் வந்து முழுக்க வந்து ஹீரோவாக வரல சார். அப்பா அவர் ரோலுக்கு போயிட்டார். ஒரு இளம் கதாநாயகன் தேவைப்படுவாங்க, அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க முடியும். அப்படி நடித்தவர் தான் விஜயெலாம் கூட சிவாஜி அவர்கள் படத்தில் நான் சொல்கிறேன். ஆனால் இன்றைக்கும் வந்து பார்த்தோன்னா அந்த படத்தை வந்து ஒரு பெரிய இருக்கிற ஃபஸ்ட்டு ஹீரோ யார்? முதல்ல படத்தில் ரஜினி சார் சொல்கிறாரு, இவரை சொல்கிறாரு, யார் வந்து நிஜ கதாநாயகன்னா அது வந்து நிஜ ஹீரோ வந்து லோகேஷ் தான் சொல்லிட்டு, அது வந்து அவருடைய பெருந்தன்மை அது. ஆனால் ஒட்டுமொத்தமாக வந்து உலகம் முழுவதும் வந்து கொண்டாடக்கூடிய நடிகராக இன்றைக்கும் வந்து டாப் 1ல் இருக்கிறார்ல. ஸோ அதனால் தான் சூப்பர் ஸ்டார்னு சொன்ன வார்த்தை சரியான வார்த்தை. அவர் கலாநிதி மாறன் சொன்னதும் சரியான வார்த்தை. நம்பர் 1 அவர் தான். சூப்பர் ஸ்டார்னால் ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் தான், ஒன்லி ஒன் சூப்பர் ஸ்டார்னால் அது வந்து கரெக்டான வார்த்தை. அது ரஜினிகாந்தோடைய இந்த ட்ரெய்லர் பெரிதளவில் பூர்த்தி செய்யலை, பெரிதளவில் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி கமெண்ட். இதேமாதிரி அப்படி சொன்னாலே படம் ஓட போகுதுன்னு அர்த்தம். அப்படி சொன்னாலே ட்ரெய்லரில் ஒன்றுமே இல்லைன்னு சொன்னால் படத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். ட்ரெய்லரில் எல்லாத்தையும் கொடுத்துட்டாச்சுன்னா படத்தில் ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். ட்ரெய்லரில் எதுவுமே இல்லைன்னு சொன்னால் படத்தில் ஏதோ வெயிட்டாக இருக்குது, அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். தவிர இது வந்து ட்ரெய்லரில் வந்து என்னன்னா வந்து ஒரு இன்ட்டு தான் சார். அதாவது இதெல்லாம் வந்து அதாவது நான் எல்லாத்தையும் ஃபுல்லாக காட்டிட முடியாது சார். ஒரு இன்ட்டு தான் இதெல்லாம். ட்ரெய்லர்லாம் எல்லாத்தையும் படம் முழுக்க வந்து ஃபுல்லாக வந்து 2 மணி நேரத்துக்கு ஒரு ட்ரெய்லர் அதை கொடுக்க முடியும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் கூட இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதனால் நீங்கள் வந்து இதுக்கு நீங்கள் ட்ரெய்லர்னு நீங்கள் சொல்லும் போது கபாலிலாம் பார்த்தீங்கன்னா உச்சகட்டமாக எக்ஸ்பெக்டேஷன் நிறைய இருந்துச்சு ட்ரெய்லரில். ஆனால் படம் வந்து விமர்சன ரீதியாக சரியாக போகல. அதுக்காக தோல்வி படம்னு சொல்லலை, ஆனால் பெரிய அளவில் எதிர்பார்த்த அளவுக்கு போகல. ஆனால் இதே நீங்கள் வந்து ஜெயிலர் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக தான் இருந்தது ட்ரெய்லரில், ஆனால் படம் வந்து பிச்சுக்கிட்டு போச்சு. அப்போ இதுதான். அதனால் நீங்கள் ட்ரெய்லரை பொறுத்தவரை எப்போ ட்ரெய்லர் வந்து ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்களோ அப்போ படம் நல்லா இருக்குன்னு பொருள். படத்தில் விஷயம் இருக்குது. ட்ரெய்லரில் வந்து அவர் எதுவுமே சொல்லாமல் நார்மலாக காமிச்சிருக்காரு. படத்தில் இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ட்ரெய்லர் நார்மலாகவே விடும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ட்ரெய்லர்னு ஒன்று வெளியிடணும், அதுக்காக வெளியிட்ட மாதிரி இருக்குது. நான் பார்க்குறேன் அப்படி தான். நீங்கள் சொன்ன மாதிரி இருந்தால் வந்து ட்ரெய்லரில் வந்து நமக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன் வரல, ஏதோ ஒரு டல்லாக தான் இருக்குது, ரொம்பலாம் சொல்லிக்க முடியல அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல, அது உண்மை தான். படத்தில் எல்லாத்தையும் வந்து இருக்கிற அத்தனையும் கொட்டிட்டிங்கன்னா படம் போகாது. ஓ இதானா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ட்ரெய்லர் இப்படி தான் இருக்கணும். படத்தில் என்ன இருக்குன்றது தெரியக்கூடாது, அப்போ தான் அது ட்ரெய்லர். எல்லாத்தையும் போட்டு காட்டாச்சுன்னா அப்போது படம் காலின்னு அர்த்தம். இந்த ட்ரெய்லரில் நம்ம எதையும் புரிஞ்சிக்க முடியல, அதனால் என்ன சொன்னாங்க, ஒன்றுமே இல்லைங்க. ஸோ அதனால் வந்து நடிகரில் காட்டுறாங்க, யாரெல்லாம் எந்தெந்த நடிகர் நடிக்கிறாங்கன்றதை மட்டும் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ண மாதிரி இருக்குது, அவ்வளோதான். அதுக்கு ஒரு காட்சிகள் தேவை, அந்த காட்சிகள் வைக்கிறாங்க. தர்மதுரையில் நடிக்கிற அந்த கெட்டப் வந்து ரஜினி சூப்பர் ஸ்டாருக்கு இருக்குது, அது நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா அதில் கொஞ்சம் தாடி கொஞ்சம் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் தாடி கம்மி பண்ணி அந்த கெட்டப் தான் வந்து இருக்கார். சார் உங்கள் பார்வையில் ட்ரெய்லர் எப்படி சார் இருந்தது? இல்லை எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் சார். கண்டிப்பாக வந்து படத்தில் வந்து எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. கண்டிப்பாக எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு வந்து அந்த ஆரம்ப காட்சியாக இருக்கட்டும், கடைசியாக ஃபினிஷ் பண்ணும்போதும் வந்து ட்ரெய்லர் வந்து ஒரு நிறைவாக தான் இருக்குது. பட் படத்தை வந்து பார்க்குற தூண்டுற மாதிரியான ட்ரெய்லர் தான் இதை தவிர படம் முழுக்க இருக்கிற அத்தனை அம்சத்தையும் இதில் வந்து சொல்கிற மாதிரி இல்லை. அது எந்த ட்ரெய்லருமே இருக்காது அந்த மாதிரி. அதனால் வந்து படம் வந்து எதிர்பார்க்குற மாதிரி இருக்குது நிச்சயமாக. தேங்க்யூ சார். நன்றி சார். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.